Hello students, நம்ம இன்னைக்கு accountancyல unit 9ல ratio analysis அப்படின்ற இந்த chapter பார்க்கலாம். 9th unitல பார்க்கலாம் பாருங்க. ratio analysis. ratio analysis அப்படின்னா என்ன? ratio analysis is a study of relationship among various financial factors in a business. அதாவது நம்ம பிசினஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்ன? financial factors. எல்லாமே அந்த ஃபண்டு, டிபெஞ்சர்ஸ், அசெட், ஸ்டாக், இந்த மாதிரி எல்லாமே ஃபினான்ஷியல் ஃபேக்டர் தான். இந்த ரேஷியோ அனாலிசிஸ்ன்றதே ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ ரிலேஷன் இருக்குது, எவ்வளவு இருக்கு அப்படின்றது பார்க்கறது தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ். அது ரேஷியோல சொல்றது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு சொல்றது, ரேஷியோல சொல்றது. அந்த மாதிரி இந்த ரேஷியோ அனாலிசிஸை ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அமங் வேரியஸ் ஃபினான்ஷியல் ஃபேக்டர் இன் ஏ பிஸ்னஸ். பல ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது தான் ரேஷியோ அனாலிசிஸ். இந்த ரேஷியோஸ் ரெண்டா பிரிக்கலாம், டிவைடட் பை 2. ட்ரெடிஷ்னல் கிளாசிஃபிகேஷன், ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன். அதாவது ட்ரெடிஷ்னல்னா பாரம்பரியமா வருது. அது என்னன்னா பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ. அது போத் ஐட்டம்ஸ் ஃப்ரம் பேலன்ஸ் ஷீட். ரெண்டு ஐட்டம், அது ரேஷியோனா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பார்க்கறதுன்னு அந்த ரெண்டு ஐட்டமே பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எடுத்துக்கிறது. அடுத்தது இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ. அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோலயே ரெண்டு ஐட்டமும் எடுத்துக்கிறது. இன்டர் ஸ்டேட் ரேஷியோ அப்படின்னா ஒன்று பேலன்ஸ் ஷீட்ல, இன்னொன்று இன்கம் ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டு அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை பார்க்கறது தான். ஆனால் நமக்கு இங்கே யூஸ் ஆகிறது வந்து ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் தான். அந்த ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன்ல லிக்விடிட்டி ரேஷியோ, லாங் டர்ம் சால்வன்சி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, இந்த டைப்ல ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அதாவது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரேஷியோஸ் வந்து லிக்விடிட்டி ரேஷியோ தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இதுல என்ன அடங்கியிருக்குனாக்கா கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ ரெண்டு அடங்குறது தான் லிக்விடிட்டி ரேஷியோ. அடுத்தது கரண்ட் ரேஷியோ அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது கரண்ட் அசெட்டை கரண்ட் லைபிலிட்டியால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கரண்ட் ரேஷியோ. சரி, கரண்ட் அசெட்னா என்ன? Current assets are those assets that are either in the form of cash or that can be converted into cash in a short time. அதாவது அது வந்து கேஷா இருக்கும் அல்லது கூடிய சீக்கிரம் அந்த கேஷா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ கையில் இருக்கிற காசு செலவு பண்ணுறோம், பேங்க்ல இருக்குது அப்படின்னா போய் ஏடிஎம்க்கு போய் எடுத்துட்டு வந்துடும். ஈஸிலி குயிக்லி டிரான்ஸ்ஃபரபிள் டு கேஷ். அதுதான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கரண்ட் அசெட்ஸ். இப்போ பாருங்க, இந்த கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ்னா என்னென்ன? கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் தோஸ் தட் கேன் பி ரீபேயபிள் இன் ஷார்ட் டைம். கரண்ட் அசெட்ஸ்னா கேஷ் இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு கேஷ் இன் குயிக் டைம். இதே மாதிரி லைபிலிட்டின்றது தட் கேன் பி பெய்ட் வித்தின் ஷார்ட் பீரியட். சீக்கிரமா பே பண்ணிடுறது தான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ எதெல்லாம் வந்தா கரண்ட் அசெட், எதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ்னு பாருங்க. இங்க இருக்கு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வென்டரிஸ், ஸ்டாக், trade receivables, bills receivables, sundry debtors, less provisional for doubtful debts, cash and cash equivalent, cash in hand, cash at bank, short-term loans and advances, given other current assets, prepaid expenses, accrued income. இது எல்லாமே வந்து current asset. Current liabilities எது இருக்குன்னா short time borrowings, trade payables, bills payable and sundry creditors, other current liabilities, expenses payable, income received in advance, etc. short term provisions. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ், இதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ். ஏன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறது கரண்ட் அசெட்டும் கரண்ட் லைபிலிட்டி எதில் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஐட்டம்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. சரி, இஃப் தி கரண்ட் ரேஷியோ இஸ் ஹையர் பெட்டர் இஸ் தி லிக்விடிட்டி பொசிஷன். அதாவது இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இதுல கரண்ட் ரேஷியோ வந்து ஹையர் ஆயிருந்துச்சுன்னா இது பெட்டர் இன் தி லிக்விடிட்டி பொசிஷன், அதாவது உங்க லிக்விடிட்டி பொசிஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஹவவர் மச் ஹையர் ரேஷியோ இன்னும் அதிகமாக இருந்தால் மேபி இண்டிகேட் இன்எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அதை கேட்டுட்டு அது வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இன்எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரி, குயிக் ரேஷியோ அப்படின்னா என்ன? இட் இஸ் தி proportion of quick assets and current liabilities. current quick assetக்கும் current liabilitiesக்கும் உள்ள டீலிங்ஸ், அது ரெண்டுக்கு இருக்கிற தொடர்பு.
அதுதான் குயிக் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ குயிக் அசெட்னா என்ன அப்படின்னா கரண்ட் அசெட்ல இருந்து இன்வென்டரிஸ் அதாவது ஸ்டாக்கு அதையும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் குயிக் அசெட். ஏன்னா இன்வென்டரிஸ்ன்றது அந்த ஸ்டாக்கை விற்று கேஷ் பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆகும், அதனால அது அவ்வளோ சீக்கிரம் கேஷாக மாற்ற முடியாது. அதே மாதிரி ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ன்றது பின்னாடி கொடுக்க வேண்டியது ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம், அது நமக்கு கேஷாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால கரண்ட் அசெட்ல இருந்து இந்த ரெண்டு ஐட்டத்தையும் நீங்க கழிச்சிட்டீங்களா வரது தான் குயிக் அசெட் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ கால்குலேட் பண்றது எப்படி அப்படின்னாக்கா கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ ஒரு சம் பார்க்கலாம் பாருங்க. இந்த கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் liquidity ratio. Calculate current ratio from the following information. Particulars: current investment 40,000, inventories 2 lakhs, trade debtors 1,20,000, bills receivable 80,000, cash and cash equivalents 10,000. Particulars: fixed assets 5 lakhs, trade creditors 80,000, bills payable 50,000, expenses payable 20,000, non-current liability 3 lakhs. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் ரேஷியோ தான் அவங்க கேட்குறாங்க இல்லையா. கரண்ட் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன, கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். சரி, இப்போ இதில் எது அசெட் எது லைபிலிட்டி, அதாவது கரண்ட் அசெட் எது கரண்ட் லைபிலிட்டி எதுன்னு நம்ம பிரித்து பார்க்கணும். பாருங்க, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வென்டரிஸ், ட்ரேட் டெட்டர்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல் ஃபுல்லாகவே கரண்ட் அசெட்ஸ் தான். இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் நமக்கு சேர்த்தக்கூடாது சம்மில். அதே மாதிரி நான் கரண்ட் லைபிலிட்டியும் சேர்த்தக்கூடாது, கரண்ட் லைபிலிட்டி மட்டும் தான் சேர்த்தணும். சரி, இது கரண்ட் அசெட்ஸ். இங்க கரண்ட் லைபிலிட்டி எது, ட்ரேட் கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்சஸ் பேயபிள், இது மூணு தான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் அசெட் ஆட் பண்ணிக்கோங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிறது கரண்ட் ரேஷியோ. சரி, கரண்ட் அசெட்னா எது, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் plus inventories, trade debtors, bills receivable, cash and cash equivalent. அது 40,000, 2 lakhs, 1,20,000, 80,000, 10,000. add பண்ணா 4,50,000 வருது, அது current asset. So, current liabilities என்ன, trade creditors, bills payable, expenses payable. That is 80,000 plus 50,000 plus 20,000. Current liabilities is equal to 1,50,000. Ratio, current ratio is equal to current asset divided by current liabilities. Current asset is 4,50,000. Current liabilities 1,50,000. நீங்க டிவைட் பண்ணீங்களா 3:1, அதுதான் current ratio. அடுத்தது செகண்ட் சம் பாருங்க. Calculate quick ratio. Total current liabilities 2,40,000. Total current asset 4,50,000. Inventories 70,000, prepaid expenses 20,000. அதாவது current ratio is equal to quick assets divided by current liabilities. What is quick asset? Quick asset is nothing but current assets minus inventories and prepaid expenses. So, பாருங்க, current asset is இந்த current assets 4,50,000 minus inventory 70,000 minus 20,000 prepaid expenses. அதுதான் நான் இங்க போட்டுக்கிறேன் பாருங்க. current asset is equal to quick asset is equal to current asset minus inventories minus prepaid expenses. 4,50,000 current asset minus inventory 70,000 minus prepaid expenses 20,000. less பண்ணீங்கன்னா பாருங்க 4,50,000 90,000 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 90,000 less பண்ணீங்கன்னா 3,60,000 தான் quick asset. சரி, quick ratio is equal to quick asset divided by current liabilities. Quick asset is 3,60,000 divided by current liabilities. பாருங்க, அவங்க கொடுத்துருக்காங்க, டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. current liabilities 2,40,000, அதுதான் இங்க போட்டுக்கிறேன் பாருங்க. current assets divided by current liabilities 3,60,000 இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2,40,000 அவங்களே கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ணா 1.5:1, that is quick ratio. இந்த ஃபார்முலாவை, அதாவது கரண்ட் அசெட்னுடைய ஃபார்முலா
குயிக் ரேஷியோனுடைய ஃபார்ம்லாம் ரெண்டுமே இன்னைக்கு நல்லா படித்து நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.